அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசியில் வந்து பாருங்கள், சனி பகவான் ஜென்ம ராசியில் சனி இருக்கார். 2023 தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தது. 2023 ஜனவரி மாதம் சனி பயிற்சி நடந்தது. திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசியில் சனி இருக்கார், ஜென்ம ராசியில் சனி இருக்கார். நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. 2023 ஆரம்ப பகுதியிலிருந்தே மன அழுத்தம் வந்துருச்சு, மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க கும்பராசி நேயர்கள். அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த 2023லாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. சரிங்களா? இந்த வருடமும் உங்களுக்கு ஒரு சில சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? இந்த வருடம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்க ஜென்ரலாகவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியில் சனி இருக்கார். நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பாருங்க. உடம்பு அடித்து போட்ட மாதிரி அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கும். யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல யாரோ பூந்த மாதிரி இருக்கும். நம்மளை ஓங்கி யாரோ போட்டு அடிக்கிற மாதிரி தெரியும். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் டயர்டாக இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது. வீட்டில் நீங்கள் பாருங்கள், படுத்துங்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல தூக்கம் வரும். ஒரு சுறுசுறுப்பாகவே உங்களால் செயல்பட முடியாது. இதெல்லாமே சனி பகவான் கொடுப்பாரு. நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. நிறைய கும்பராசிக்காரங்க இப்போ குழப்பத்தில் தான் இருக்கீங்க. குழப்பத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சதய நட்சத்திரத்தில் அப்படியே ஒவ்வொரு பாதமாக வந்து உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். எச்சரிக்கையாக இருக்கிறது கவனங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மேச ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. கும்பராசிங்கிறது வந்து பாருங்கள், காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி. பொதுவாக கும்பராசிக்கு வந்து பாருங்கள், அந்த சேமிப்பு குணம் உங்களுக்கு இருக்கும். பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை வெளியே அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா கும்பகோணத்தோட சின்னமே பானை தான். நீங்கள் வெளியே ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டீங்க. ரகசியத்தை காப்பீங்க. நல்ல குணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல குணம் இருக்கும். உங்களை நம்புவாங்க. நிறைய பேர் உங்களை நம்புவாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், 2023 உங்களை யாரும் நம்ப கிடையாது. ஆரம்பத்தில் இருந்த வாழ்க்கை இப்போ கிடையாது. அப்படியே உள்டாவாக அப்படியே தலைகீழாக மாறிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கை. 2023 பிரச்சனையை தான் அனுபவிச்சுட்ருக்கீங்க. எந்த ஒரு நல்லதும் நடக்கலை. சரி, இந்த 2024ஆம் ஆண்டாச்சும் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஜென்ம சனிங்கும் போது பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்குங்க, மன ரீதியான பாதிப்பு இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியாது. டயர்டாக இருக்கும், சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட முடியாது. ஏதோ அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாமே இந்த சனி பகவானோட தாக்கம் தான். சனிங்கிறதுன்னு இருள் கிரகம், இருட்டுக்குண்டான கிரகம் சனி. பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நிறைய விஷயங்களை, அனுபவத்தை, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சனி. எல்லாமே 2023 பார்த்துட்டீங்க. 2024ஆம் ஆண்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு ராசிக்கு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்து சுகஸ்தானத்துக்கு வரனால ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இருந்தாலும் இந்த வருடத்தை கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, ராகு கேது பயிற்சி கிடையாது. குரு மட்டும் மே மாதம் 1ஆம் தேதி மாறுவார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த ராகு கேது நல்ல ராகு கேது பயிற்சியே கிடையாது உங்களுக்கு. அக்டோபர்லேருந்து ஒரு சில பேருக்கு அக்டோபர்லேருந்து 2023 அக்டோபர் மாதத்துலேருந்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, நிம்மதி இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாக இந்த 2023 கம்ப்ளீட்டாக ஒரு சில பேர் நல்லா இல்லாமல் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு 2023 கடைசி பகுதியிலேருந்து பிரச்சனை. அந்த அக்டோபர்லேருந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போய் போடுறது, அங்கே போய் போடுறது, பங்குச்சந்தை இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் பணம் போய் போடுறது, பணத்தை 10,000 கொடுத்தா நான் 20,000 30,000 மாற்றி தரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏமாந்து போயிடுவீங்க. இதில் தான் போய் மகர ராசி நேயர்கள் எப்படி மாட்டினாங்களோ அதே மாதிரி தான் கும்பராசி நேயர்கள் மாட்டுற மாதிரி வரும். போன காலகட்டங்கள்லாம் பாருங்கள், மகர ராசி நேயர்கள் இப்படி தான் போய் மாட்டினாங்க. அதே மாதிரி தான் கும்பராசி நேயர்களுக்கும் இந்த நிலைமை வரப்போகுது. கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் பணத்தை கொடுத்தும் ஏமாந்துருக்கீங்க. அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பணத்தில் போட்டு ஷேர் மார்க்கெட்டுங்கிற பேரில் உங்களை ஏமாற்றினாங்க. கூட இருக்கவங்களே குழி பறிச்சாங்க, நம்பிக்கை துரோகம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் இந்த வருடத்தை கவனமாக நீங்கள் எச்சரிக்கையாக கொண்டு போகணும், கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அந்த குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து குரு 4ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது விருச்சிக ராசி பார்ப்பார். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், சொந்த தொழில் இந்த வருஷம் நான் என்னால் காப்பாற்ற முடியுமா, இல்லை சொந்த தொழில் விட்டு நான் வேலைக்கு போகணுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த வருடம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். சில நல்ல பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருன்னு உங்களுக்கு நல்ல பேர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கிடையாது, யாரும் உங்களுக்கு மதிக்க கிடையாது, நல்ல பேரை நீங்கள் வாங்க கிடையாது, கெட்ட பேர் தான் கடந்த ஒரு வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க. சுற்றி சூழ்ச்சி தானே நடந்துகிட்ருக்கு. நல்லது பண்ணி கெட்ட பேர் தானே வாங்கிட்டு இருக்கீங்க. தப்பே செய்யாமல் தேவையில்லாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த 8ஆம் இடத்துல இருக்க எது தேவையில்லாத பிரச்சனைகள், உடல் உபாதைகள், இதில் பாதிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த குரு பார்க்குறதுனால ஓரளவு கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? வெளிநாடு ஒரு சில பேருக்கு வெளிநாடு போக வைக்கும். அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் வெளிநாடு போவீங்க. இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்ப்பார். பங்குச்சந்தை இதிலெல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க. அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை மாதிரி கொடுக்குற மாதிரி சனி பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். சரிங்களா? ஒரு 5000 போட்டு 50,000 எடுக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா பணத்தை போட்டு 1 லட்சம் 2 லட்சம் ஏமாந்து போயிடுவீங்க. கவனமாக இருக்கணும். அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறனால சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் போன வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 2024 ஓரளவுக்கு நல்ல ஒரு வருடமாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு அப்புறம் வேறு எங்கே பார்ப்பார், மகர ராசி பார்ப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு பிரயாணம் ஒரு சில பேர் போவீங்க. கும்பராசினியர்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. ஃபுட் பாய்சன் வரும். ஒரு சில பேருக்கு உணவு ஒத்துக்காது. வாக்குஸ்தானத்தில் வாய் குறிக்கிற இடம் 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு வயிறு பிரச்சனை வரும், ஃபுட் பாய்சன் வரும், இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. ஆனால் பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியே வருவீங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். முழுசால கும்பராசி நேர்கள் வெளியே வரக்கு வாய்ப்பே கிடையாது. பிரச்சனை இருக்குங்க. சனி உங்களை சோதிச்சு தான் பார்ப்பார். பிரச்சனை கொடுக்க தான் செய்வார். அதுதான் விதி, அதுதான் கர்மா. இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த தொழில் பண்ணாமல் இருக்கணும், முதலீடு போடாமல் இருக்கணும், யார்ட்டையும் பணத்தை கொடுக்காமல் இருக்கணும், பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும். இதில் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. சரிங்களா? மெயினாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா மன அழுத்தம் வரும். சரிங்களா? பணம்னா என்னென்னு அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டிங்கன்னா இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பகவான் பெருசாக எதுவும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவு, அப்போ யார் நல்லவங்க கெட்டவங்க இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. பண விஷயத்தில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நான் ஏற்கனவே நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத கருத்து வேறுபாடெல்லாம் வரும், மன அழுத்தம் வரும், மன ரீதியான பாதிப்பு வரும். இந்த வருடம் சுகஸ்தானத்தில் குரு 4ஆம் இடத்துக்கு வரனால ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு குரு பகவான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. பணம் வருங்க, ஓரளவுக்கு பணம் வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, அவர் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வரனால பணம் சம்பாதிப்பீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும். சேமிப்பு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு சேமிப்பு பண்ண முடியாது. ஓரளவுக்கு சுமாராக சேமிப்பு பண்ணலான்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஜாதக தசாபுத்தி தான் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் அவங்களோட விதி போயிட்டுருக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா நீ கும்பராசி அவிட்டத்தில் இருப்பீங்க, சதயத்தில் இருப்பீங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் லைஃப் எப்படி போகுது, எப்படி இனிமேல் இருக்கும், எப்போ நல்லது நடக்கும், எப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும், எப்போ தான் உங்கள் கஷ்டகாலம் விலகும், சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, அந்த கொடுமையான காலகட்டத்திலேருந்து எப்போ வெளியே வருவீங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்தா நம்ம 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.